செய்யறனா இல்லன்னு மட்டும் பாரு. நான் செய்வேன். எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் மீதும் அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும் என் உயிருக்கு மேலான என் தலைவன் பிரபாகரன் மீதுமான நான் செய்வேன். நீ நம்பு, நான் செய்வேன். நான் செய்வேன். இதனால ஒழுங்கா மதிப்பு மிக்க ஓட்ட வச்சிருக்க. நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வித்தால் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்பான். பாதிக்கு வித்துட்டான். நீ இருக்க மலையை வித்துட்டான், ஆற வித்துட்டான், காடை வித்துட்டான், எல்லாம் வித்துட்டான். இருக்கிறத காப்பாற்ற ஒரே வழிதான் இருக்கு. ஒத்த ஓட்ட மகன்கிட்ட கொடுத்துட்டு நாட்டை கொடுத்துட்டு நிம்மதியாரு. எப்படி நாட்டை பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு. பொம்பளை பிள்ளைய பிடிச்சி விட்டான், அங்க கொண்டுட்டான். தொற்ற சொல்றா பார்ப்போம். கடலை மீன் பிடிக்கும் போது சிங்களன தொற்ற சொல்லா பார்ப்போம். தொற்ற சொல்றா. ஏன் உட்காரவன் பிரபாகரன் மகன் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும். தொட்டா தூக்குவான். அவனுக்கு தெரியும். தூக்கினவங்க தானடா நாங்க. நீ எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் தூக்குவான் என்று தூக்கி வந்தாங்கடா நாங்க. அறிவார்ந்த பெற்றோர்கள் எல்லாருமே உடன் பிறந்தார்கள். வாக்கு வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக தூக்கு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம், மது மத போதை, வளக்கொள்ளை, இது ஏதுமில்லாத ஒரு தூய தேசம், புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். என் அன்பு சொந்தங்களே, இந்த களத்திலே இந்த தேர்தல் மற்றவர்களுக்கு தேர்தல், நமக்கு போர். ஒரு புரட்சிகர மாறுதலுக்கான அரசியல் போர். போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். அந்த போரைத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில், இந்த நிலத்தில் எடுக்கிறோம். அதிலே இங்கே திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலே செங்கம் சட்டமன்ற தொகுதி, திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு உங்களை வேண்டுகிறேன். அடுத்ததாக என்னுடைய ஆருயிர் தம்பி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பண்ணத்தார் தொகுதியிலே போட்டியிடுகிற வழக்கறிஞர் என் தம்பி லோகநாதன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் உங்கள் பிள்ளை அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சோபா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகளைப் போல் இந்த நிலத்தில் ஒரு மாற்று அரசியலை, மாற்று கருத்திலே, மாற்று சிந்தனை வைத்த பிள்ளைகள் யார் உண்டு? ஆணுக்கு பெண் சமம் என்பது இல்லை. ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை நிறுவி வருகிறோம். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம் என்கிறான் நம்முடைய பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ, மண்ணுக்கும் கீழாய் மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை. பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பை என்கிறான் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கிறான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவன் மகன் நான். பெண்ணனும் பேராற்றல், அதுவே உலகின் உயிராற்றல். பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்று 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று தொடர்ந்து சம வாய்ப்பை, சம பகிர்வை செய்து வருகிற ஒரு அரசியல் இயக்கம் உங்க பிள்ளைகளின் இயக்கம். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள், வண்ணார், குயவர், நாவிதர், தச்சர், பண்டாரம், இப்படி புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு தொடர்ச்சியாக அரசியல் களத்திலே, தேர்தல் களத்திலே நிற்க வாய்ப்பளித்து தொடர்ந்து உலகத்திலே சிறந்த உயர்ந்த மனிதன் யார்? தாழ கிடப்பாரை தற்காத்து நிற்பதை தர்மம் என்கிறார் நம்முடைய முன்னவன் வைகுந்தர் அவர்கள். உலகத்திலே உயர்ந்த மனிதன் யார்? கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்குவதற்கு எவன் குனிகிறானோ அவன்தான் உயர்ந்த மனிதன். தமிழனின் எவனும் தாழ்ந்தவன் இல்லை. தமிழ் குடியில் பிறந்தவன் எல்லோரும் உயர்ந்தவன், சிறந்தவன். நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள் இல்லை. எங்களை எவன் தாழ்த்தியது அதுதான் எங்கள் தேடல். எவனில் நாங்கள் குறைந்தோம்? அறிவிலையா, ஆற்றலிலையா, உழைப்பிலையா, எதிலே குறைந்தோம்? அந்த அடிப்படையிலே தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகத்தின்
உயர்விற்கு, மேம்பாட்டிற்கு, ஒரு புரட்சிகர அரசியல், தன்னலமற்ற அரசியல். நான் உங்க வாக்கை பற்றி கவலைப்படுவனாக இருந்தால் நான் மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், ஓட்டுக்கு 2000 தாரேன் பேசியிருப்பேன். நான் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுபவன். நான் உன்னை ஏமாற்ற தயாராக இல்லை. இந்த நிலத்தில் இருக்க கொடுமைகளை, துயரங்களை, துன்பங்களை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறேன். அதனால் மாற்றத்தை விரும்பும் என் மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். விவசாயி சின்னம் உங்கள் சின்னம். சின்னத்தில் இருப்பதும் நானும் ஒன்றுதான். என்னையே தான் வரைந்திருக்கிறார்கள். உங்கள் மகனே விவசாயி சின்னமாக இருக்கிறேன். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், வேளாண் குடிமகன் வாழவில்லை என்றால் நாடு எப்படி வாழும், வளரும்? விவசாயிகளே விவசாயிக்கு ஓட்டு போடவில்லை என்றால் வேறு எவன் போடுவான்? எவன் போடுவான்? விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை என் அன்பு சொந்தங்கள் ஏற்க வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி, நம் வெற்றி நாளை எதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.